இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவரினோடு பேசின தலைப்பு கிறிஸ்தவமும் குடும்ப வாழ்க்கையும். குடும்ப வாழ்க்கை பூந்தோட்டத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, இன்னும் ஆலயமாக கருதப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையிலே நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு துணையை தந்திருக்கிறார். குடும்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குடும்பத்தை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கு எப்படி இருக்கு? அதற்கு பாதை காட்டுகிற ஒரு வெளிச்சமாக இருப்பது போல ஒரு குடும்பம் நம் அனைவருக்கும் பாதை காட்டும் ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு அன்பின் வெளிப்பாடு, ஒரு மரத்தோடு இணைந்த ஒரு வேருக்கு சமானமாக இருக்கிறது குடும்பம். வேதாகமத்திலும் ஒரு வசனம், ஆதியாகமம் 2:18 நாம் வாசித்தது போல, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. தனிமை சில நேரங்களிலே குடும்ப சூழ்நிலைகள் தனிமையை நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஒரே வீட்டில் வசித்து ஒரே அடுப்பில் சமைத்து எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு சமூக அமைப்பு தான் குடும்பம். இந்த குடும்பத்தை குறித்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒற்றுமையின் சங்கிலி என்று சொல்லலாம். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே 3 காரியம் நமக்கு தேவையாக இருக்கிறது, அடிப்படையான தேவை. ஒரு கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான ஒரு உறவு முறை. இரண்டாவதாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே அவர்களுக்குள்ளே பாசம் பலமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பிள்ளைகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே மனம் ஒருமித்த ஒத்த மனம் இருக்க வேண்டும். இப்படி 3 காரியங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அங்கே மகிழ்ச்சி உருவாகுகிறது. ஒரு மனிதன் இவ்வாறு ஒரு சகோதரன் சொல்லிக்கொண்டான், என்னுடைய திருமண விழாவிலே நான் இந்த ஒரு பாடலை பாடுவேன் என்று, வாராய் வினை வந்தாலும் சோராதே மனமே என்று சொல்லி. ஒருவேளை திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை குறித்து சிலருடைய எண்ணங்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறது. இன்னும் சிலர் மதில் மேல் பூனையாக இருந்து கொண்டு இருக்கிறோம், இங்கு திருமணம் செய்வதா வேண்டாமா என்று சொல்லி. திருமணத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு. அந்த பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் ஒன்று உண்டு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் பேசாமல் இருப்பது. இன்னும் சில குடும்பங்களிலே பேசிக்கொண்டே இருப்பது. பேசுவதும் தவறாக இருக்கிறது, பேசாமல் இருப்பதும் தவறாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. திருமணத்தை இன்னும் சொல்வார்கள் 1000 காலத்து பயிர். அந்த பயிர் 1000 காலம் வரை அது வளர்ந்து அது செழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு செடியை வாங்கி அதை வீட்டிலே நடுகிறோம், அது உடனே வளர்ந்து கனி கொடுப்பதில்லை. நாம் அந்த இடத்துல வாங்கி வைத்து கொஞ்சம் வாடி வதங்கி அந்த சூழலுக்கு மாறும் வரை அந்த செடியை கவனமாக வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் வாங்கின செடிக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. அது போலத்தான் குடும்ப வாழ்க்கையிலும் திருமணம் ஒரு செடியை போன்று. அதை வாங்கி நம் வேறு இடத்திலிருந்து ஒரு பெண்ணை அங்கிருந்து நம்ம கூட்டிக் கொண்டு நம்ம வீட்டில் கொண்டு வைக்கிறோன்னா சில காரியங்கள் இழந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளதுக்கு பல நேரங்கள்
பல காலங்கள் எடுக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை வீடு சந்திப்பதற்காக ஒரு வீட்டிற்கு செல்லும்போது அங்கே ஒரு மகள் எங்களை பார்த்த உடன் மிகவும் அழுது கொண்டிருந்தார். இப்போது அந்த மகள் அழுவதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படி நாங்கள் விசாரிக்கோம், என்னம்மா ஏன் இப்படி அழுற சொன்னார். என்னுடைய சொந்த ஊர் கர்நாடக மாநிலத்தில், அங்கே தான் எங்களுடைய சொந்த ஊர். பின்ன எப்படி இந்த ஊருக்கு வந்தா அப்படின்னு நான் கேட்கும்போது, அதுதான் பிரச்சனை. நான் அங்கே எங்கள் பெற்றோரோடு சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் அங்கே ஒரு மனிதனை நான் பார்த்தேன். நன்றாக ஒரு டிரைவர், நாங்கள் இருக்கிற சாலை ஓரத்தில் எங்கள் வீடு, நாங்கள் அடிக்கடி அவரை பார்த்து விட்டு நான் எங்கள் அம்மா அப்பாவை விட்டு நான் வந்து விட்டேன். இவரை நம்பி வந்து விட்டேன். இப்போது எனக்கு நிம்மதி இல்லை. இங்கே உள்ள மொழி எனக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் நான் தமிழை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இப்போதுதான் எனக்கு தெரியும், இந்த மனிதன், இந்த நம்பி வந்த என்னுடைய கணவர் குடிப்பார், தவறான காரியத்தில் இருப்பார் என்று சொல்லி எனக்கு நிம்மதியே இல்லை என்று சொல்லி அழுகிறார். ஒரு சில குடும்பங்களிலே இப்படித்தான் பிரச்சனைகள், நிறைய சூழ்நிலைகள், குடும்பங்கள் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலும் 7 நாட்களும் நம் குடும்பத்தை குறித்து தான் பார்க்கணும். முதலாவது, இந்த நாளிலும் ஒரு குடும்பம், ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை நமக்கெல்லாம் தெரியும். ஆதாம் ஏவாள் தானே, அவங்க கனியை பறித்து சாப்பிட்டாங்க, கீழ்ப்படியாமல் அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் சாபத்தை கொண்டு வந்தார். இதைத்தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஏமாற்றம். கர்த்தரை ஏமாற்றி விட்டார்கள் இந்த ஆதாமும் ஏவாளும். ஆண்டவர் படைக்கும் போது தேவ சாயலாக படைக்கிறார். இன்னும் தோட்டத்தை அவர்களுக்கு, ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறார், சகல கனிகள் எல்லா விதத்தையும் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரே, எல்லாம் ஒவ்வொரு படைப்புகளை படைத்துவிட்டு நல்லது நல்லது என்று சொல்லிவிட்டு தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி இந்த ஏற்ற துணையை கொடுத்த ஆண்டவர் இங்கே பார்க்கிறார். ஆதாமுக்கு நல்ல ஒரு துணையை கொடுத்துட்டாரு. இங்கே ஆதாமுக்கிடம் ஒரு பிரச்சனை. இப்போ ஏவாள் அவர் அந்த கனியை பறிப்பதற்கு காரணம் என்ன? ஒரு தனிமை இன்னும் அங்கே இருக்கிறது. அவர்களுக்கு இடையே ஒரு தனிமை. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஆதாம் சொல்லியிருக்கலாம் ஏவாளை பார்த்து, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ உன் வேலையை பாருன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஏவாள் சொல்லியிருக்கலாம், நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு தனிமை அங்கே இருப்பதனால தான் அங்கே அந்த குடும்பத்துக்குள்ளே சாத்தான் நுழைகிறான். ஒரு கேப், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு கேப் வரும்போது தான் பிரச்சனை உருவாக்குகிறது. இந்த ஆதாம் ஏவாள் குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தை நேசிக்கிறார். குடும்பத்தில் ஆண்டவர் தனிமையை ஒரு நாளும் விரும்புவது இல்லை. வசனம் சொல்கிறது, மல்கியா 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. ஆண்டவர் நம்மை படைப்பதன் நோக்கமே தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக. இங்கே ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை ஏமாற்றி விட்டார்கள். இன்னும் அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம்? கணவன் மனைவியை, மனைவி கணவனை. நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? குடும்ப வாழ்க்கையிலே தனிமை வேண்டாம். ஆண்டவர் சமூகத்திலே கணவன் மனைவியும் தனிமையாக இல்லாதபடி ஒன்றாக இணைந்து ஆண்டவர் சமூகத்திலே நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலையும் கூட நாங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், தனிமையை விரும்பி கொண்டு இருக்கலாம். என் கணவன் சரியில்லை, என் மனைவி எனக்கு சரியில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறீங்கப்பா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல.
ஏச்சை துணை தருவேன். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தந்த அந்த குடும்பத்தை நேசித்து நாங்கள் வாழத்தக்க கிருபை தரும்படியாக நாங்கள் இந்த வேலையில் கெஞ்சி கேட்குறோம். சமூகத்திலே நாங்கள் எங்களை ஆவி ஆத்துமா சரியத்தை தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறோம். மீட்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமேன்.